வனவாசத்துக்கு கிளம்பின ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் கங்கை கரையை வந்து சேர்ந்தாங்கிறத போன பகுதியில பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். 3 பேரும் அன்று இரவு கங்கை கரையில தங்கலான்னு முடிவு செய்றாங்க. பக்கத்துல குஹன்கிற வேடுவ அரசன் வாழ்ந்து வந்தான். இந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவன் ராமரை பார்க்கறதுக்கு ஓடோடி வந்தான். வந்து ராமருடைய காலில் விழுந்து கெஞ்சி, ஐயா தயவு செஞ்சு நீங்க இங்கேயே தங்குங்க, என்னோட ராஜ பதவி, அரசு, செல்வம் எல்லாமே உங்களுக்கு தான் வேண்டிக்கிறான். அதை கேட்ட ராமர், உங்களுடைய அன்பை பார்த்து நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். நீங்களும் என்னுடைய சகோதரர் தான். ஆனா காட்டுல துறவிகளை மாதிரி வாழ்வோம்னு என்னுடைய தாய் கைகேயிக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்துருங்க. அதனால எங்கனால இங்க தங்க முடியாதுன்னு ராமர் குகன் கிட்ட சொல்றாரு. மறுநாள் காலையில குஹன் கிட்டையும் சுமந்திரர் கிட்டையும் பிரியா விடை வாங்கிட்டு ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் ஒரு படகுல ஏறி போறாங்க. போறதுக்கு முன்னாடி ராமர் சுமந்திரரை பார்த்து, நீங்க அயோத்தியாவுக்கு திரும்பி போய் என் அப்பா தசரதரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. 3 நாட்கள் கழிச்சு சுமந்திரர் அயோத்தியாவை வந்து சேர்றாரு. வந்து சேர்ந்ததையும் நேரா தசரதரை பார்க்கறதுக்காக சுமந்திரர் போறாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம தசரதர் முன்னாடி மௌனமா நிக்கிறாரு சுமந்திரர். அந்த மௌனத்தை பார்த்தே தசரதர் புரிஞ்சுக்கிறாரு. ரொம்ப வேதனையோட ராமா ராமான்னு தசரதர் கதறி அழுகிறாரு. அன்னைக்கு ராத்திரியே தசரதருடைய உயிர் அவரை விட்டு பிரியுது. அரசருடைய உடலை தைலத்தினால பூசி பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. பரதனை அழைச்சிட்டு வருமாறு வசிஷ்டர் கேகய நாட்டுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறாரு. என்ன நடந்ததுன்னு பரதன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவர் கட்டளையிடுறாரு. பரதனும் சத்ருகனும் நகருக்குள்ள நுழையும் போதே நிறைய அபசகுனங்களை பாக்குறாங்க. நகரம் முழுவதும் ஒரே சூன்யமா அமைதியா இருக்கு. பரதன் அரண்மனைக்கு வந்த உடனே அவனுடைய அம்மா கைகேயியை பார்க்க போறான். ஆனா கைகேயியோட முகத்துல சோகம் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ கெட்ட சம்பவம் நடந்திருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். கைகேயியை பார்த்ததையும் அம்மா அப்பா எங்கன்னு கத்துறான். அவர் நம்மளை விட்டுட்டு மேல் உலகத்துக்கு போயிட்டாருன்னு கைகேயி சொல்லி அழுகிறான். இதை கேட்ட பரதன் துடிதுடிச்சு போறான். அப்பாக்கு என்ன ஆச்சு, அப்பா எப்படி இறந்தாங்க கத்திட்டு அழுகிறான். அப்ப கைகேயி அவன் கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் பத்தி சொல்றான். இதையெல்லாம் கேட்ட பரதன் ரொம்பவும் கோபப்பட்டு தன்னோட அன்னைய வெக்கத்தோடவும் கோபத்தோடவும் பாக்குறான். பரதன் அவள் மேல காட்டின கோபத்தை பார்த்துதான் கைகேயிக்கு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கோம்னு புரியுது. பரதன் கிட்ட தன்னை மன்னிச்சிரு மாதிரி காலில் விழுந்து கெஞ்சிரா. ஆனா பரதனுக்கு அவங்க அம்மா மேல இருக்க கோபம் தீரவே இல்லை. பரதன் கைகேயியை பார்த்து கத்துறான், நீ என்னோட அம்மாவே இல்ல, நீ என்னோட விரோதி, ஈவ இரக்கமற்றவளே, நீதான் என்னோட தந்தையை கொன்னுட்ட. நான் ராமர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? ராமர் இல்லாம நான் மட்டும் இங்க இருப்பேன்னு நீ எப்படி நினைச்சேன்னு சொல்லி மேல் நான் உன் மகனே இல்லைன்னு சொல்லிட்டு பரதன் கிளம்புறான். அங்கிருந்து பரதன் நேரா கௌசல்யாவை பார்க்கறதுக்கு போறான். அங்க கௌசல்யாவும் சுமித்ரியும் பரதனை வரவேற்கிறாங்க. பரதா, உனக்காக அரசு காத்துட்டு இருக்கு, நாங்க அதை எதிர்ப்போன்னு நீ பயப்பட வேண்டாம். நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்னையும் சுமித்ரையையும் நீ காட்டுல கொண்டு போய் விட்டுரு, நாங்க ராமனோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டதையும் பரதன் கௌசல்யாவில் காலில் விழுந்துட்டு அழுகிறான். அம்மா, ராமர் அண்ணா மேல எனக்கு இருக்க பாசம் உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்படி பேசலாமா? ராமருக்கே உரிதான சிம்மாசனத்துல நான் அமருவேனா? நான் ராமரை எப்படியும் திரும்பி நாட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன்னு கௌசல்யா கிட்ட சொல்றான். பரதன் இரவும் பகலும் ராமருடைய நினைப்பாகவே இருக்கான். ராமரை எப்படியாவது அயோத்தியாவுக்கு திரும்பி அழைச்சிட்டு வரணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இதை பத்தி அவர்களுடைய குருவான வசிஷ்டர் கிட்ட யோசனை கேட்கிறான். வசிஷ்டர் சொல்றாரு, முதல்ல தசரதருடைய இறுதி சடங்குகளை முடிக்கலாம், இனிமேலும் தாமதிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால பரதன் தசரதருடைய இறுதி சடங்குகளை எல்லாம் அவனே முடிக்கிறான். சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரதன் ராமரை தேடி காட்டுக்கு கிளம்புறான். அவனை தொடர்ந்து ஒரு பெரிய சேனையே கூட வருது. பரதனோட கூட கைகேயியும் மற்ற 2 ராணிகளும் கூட போறாங்க. ரொம்ப நாட்கள் தேடி அலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ராமர் தங்கி இருந்த சித்திரக்கூடங்கிற இடத்த போய் சேர்றாங்க. பரதன் ராமரை பார்த்த உடனே அவருடைய கால்கள்ல விழுந்து கதறி அழுகிறான். ராமன் அவனை தூக்கி நிறுத்தி, பரதா, எதுக்காக நீ அப்பாவை தனியா விட்டுட்டு இங்க என்ன பார்க்க காட்டுக்கு வந்தேன்னு கேட்கிறார். பரதன் பதில் சொல்ல முடியாம கதறி அழுதுட்டு கடைசியா அயோத்தியால நடந்ததையெல்லாம் ராமர் கிட்ட சொல்றான். தந்தை இறந்துட்டாருன்னு செய்தி கேட்டதையும் ராமர் மயக்கம் அடைஞ்சு கீழே விழுகிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ராமர் கதறி அழுகிறாரு. அப்புறம் தசரதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறதுக்காக பக்கத்துல இருந்த மந்தாகினி நதிக்கு போய் அவருடைய காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறாங்க.
அடுத்த நாள் அயோத்தியாவுக்கு திரும்பி போகணும்னு பரதன் ராமர் கிட்ட ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிறான். ஆனா ராமர் சொல்றாரு, அப்பாவுக்கு கொடுத்த வாக்க என்னால மீற முடியாது, அதனால 14 ஆண்டுகள் வனவாசம் முடியாம நான் திரும்பி அயோத்தியாவுக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. இதை கேட்ட பரதன் ராமரை எவ்வளவோ சமாதானப்படுத்தி திருப்பி அழைச்சிட்டு போக முயற்சி செய்யறான். வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட வசிஷ்டர் ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதாவது ராமனுடைய பிரதிநிதியா பரதன் நாட்டை ஆளுமாறு அவரு ஆலோசனை சொல்றாரு. இதுக்கு ராமன் பரதன் 2 பேருமே சம்மதிக்கிறாங்க. ஆனா பரதன் சொல்றான், ராமருக்கே உரிதான சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்து ஆட்சி செய்ய மாட்டேன், அதனால நான் ராமருடைய சின்னமா அவருடைய பாதுகைகளை வாங்கிட்டு போறேன்னு சொல்லி ராமர் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான். ராமரும் அவருடைய பாதுகைகளை பரதன் கையில கொடுக்கறாரு. அவன் அதை தலைமையில வச்சு தூக்கிட்டு அயோத்தியாவுக்கு போறான். ராமருடைய சார்பா அவருடைய பாதுகைய சிம்மாசனத்துல வச்சு பரதன் ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். பரதன் தலைநகருக்கு வெளியே ஒரு சின்ன குடிசை அமைச்சிட்டு அங்கதான் வாழ்வன்னு அயோத்தியாக்குள்ள நுழையாம அங்க இருந்தே ஆட்சி செய்யறான். ராமர் திரும்பி வர நாளன்னைக்கு தான் தானும் அயோத்திக்குள்ள நுழைவன்னு சபதம் எடுத்துக்கிறான். பரதன் வந்து போன பிறகு ராமருக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்கல. அதனால அவங்க சித்திரக்கூடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. சில வருடங்கள் பக்கத்துல இருக்க காடுகள்ல எல்லாம் சுத்தி அலையறாங்க. கடைசியா பஞ்சவடிங்கிற ஒரு இடத்துல வசிக்கும்படி அகஸ்திய முனிவர் ராமருக்கு யோசனை சொல்றாரு. அவருடைய யோசனைப்படி பஞ்சவடிய வந்து சேர்றாங்க ராமன், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும். அங்க லக்ஷ்மணன் அழகான ஒரு குடிசைய அமைக்கிறான். அங்க 3 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ராவணனுடைய தங்கையான சூர்பனகை அதே காட்டுல தான் வாழ்ந்து வந்தா. ஒரு நாள் அவ தற்செயலா ராமரை பார்த்து அவருடைய அழகுல மயங்கி அவர் மேல மோகம் கொள்றா. அவ ராமர் கிட்ட போய், நான் அரக்கர்களுடைய அரசனான ராவணனுடைய தங்கை, என்னுடைய பெயர் சூர்பனகை, கரண், தூஷணன்கிற என்னுடைய மற்ற 2 சகோதரர்களும் பக்கத்தில் உள்ள காட்டுல தான் இருக்காங்க, நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறா. அப்புறம் பக்கத்துல இருக்க சீதையை பார்த்துட்டு, உங்க பக்கத்துல நிக்கிற இந்த பெண்ணை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை ஒரே நொடியில நான் விழுங்கிருவேன்னு சொல்றா. இதை கேட்ட ராமருக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்துச்சு. அவர் சிரிச்சுட்டே சூர்பனகையை பார்த்து, எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு நீ தான் பார்க்குறியே, ஆனால் என்னுடைய தம்பி லக்ஷ்மணனுடைய மனைவி இங்கு அவன் கூட இல்லை, அவன் என்னை விட இளையவன், என்னை விட அழகானவன், அதனால நீ அவனை போய் பாருன்னு சொல்றாரு. ராமர் இதை கேலியா சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மணன் சூர்பனகை கிட்ட சொல்றான், ராமர் தான் என்னுடைய தலைவன், நான் அவருக்கு அடிமை, நீ ஏன் அடிமைக்கும் அடிமையாக ஆசைப்படுறேன்னு சூர்பனகை கிட்ட கேட்கிறா. இதை கேட்ட சூர்பனகை ரொம்பவும் கோபம் கொண்டு ராமரை பார்த்து, இந்த பொண்ணு இருக்கனால தானே நீ என்ன அலட்சியம் செய்யற, இப்ப ஒரே நிமிஷத்துல அவளை முழுங்கிருன்னு சொல்லிட்டு சீதை மேல பாயிரா. இதை பார்த்த லக்ஷ்மணன் உடனே அவனுடைய வாளை எடுத்து சூர்பனகையோட மூக்க வெட்டிடுறான். வழி தாங்க முடியாத சூர்பனகை அழுதுகிட்டே பக்கத்து காடுகள்ல இருக்க அவளுடைய சகோதரர்களை கூட்டிட்டு வரதுக்காக போறா. கரண், தூஷணன் 2 பேரும் ஒரு பெரிய அரக்கர் படையோட ராமர் கிட்ட போரிடுறதுக்காக வராங்க. ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சீதைய பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு அரக்கர்களை எதிர்த்து போராடுறதுக்காக அவர் தனியா போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ராமர் அத்தனை அரக்கர்களையும் கொன்னு சாச்சிடுறாரு. அத்தனை அரக்கர்களையும் ராமர் தனி ஆளா வதம் செஞ்சதை பார்த்த சூர்பனகை நடுங்கி போறா. அதனால இலங்கையில் இருக்க தன்னுடைய அண்ணன் ராவணன் கிட்ட போய் அவ முறையிடுறா. மூக்கு அறுபட்டு வந்த தன்னுடைய தங்கையை பார்த்த ராவணன் ரொம்பவும் கோபப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறான். அப்போ சூர்பனகை சொல்றா, அண்ணா, அந்த அழகான சீதையை உனக்காக கொண்டு வரதுக்காக நான் முயற்சி செய்தேன், அந்த முயற்சியில தான் நம்மளுடைய 2 சகோதரர்களும் கொல்லப்பட்டார்கள். ராமனை தண்டிப்பதற்கான சிறந்த வழி என்னன்னா, நீ சீதையை இலங்கைக்கு தூக்கிட்டு வர்றதா, சீதை எங்க இருக்கான்னு தெரியாம அந்த சோகத்திலேயே ராமன் செத்து போயிடுவான்னு சொல்றா. இதனால ராவணன் தன்னுடைய தங்கைக்கு நடந்த அவமானத்தை பழி வாங்கறதுக்காகவும் தானும் அந்த சீதையை அடையணுங்கிற ஆசையினாலையும் ஒரு வழி கண்டுபிடிக்கிறான். உடனே புஷ்பகங்கிற அவனுடைய விமானத்துல ஏறி மாரிசன் இருக்கிற இடத்துக்கு போறான். ராமன்கிற பெயரை கேட்டாலே மாரிசன் நடுங்குனான். அவனுடைய அன்னையான தாடகைய ராமர் எப்படி கொண்டான்னு அவனால இன்னும் மறக்க முடியல. அவன் ராவணன் கிட்ட நடுங்கிட்டே சொல்றான், ராமரை நீ சரியா புரிஞ்சுக்கல, ஒரு சமயம் நானும் என்னுடைய அம்மா தாடகையும் விஸ்வாமித்திரருடைய யாகங்களுக்கு நிறைய இடைஞ்சல் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அங்க வந்த ராமர் ஒரே அம்புனால சுபாகுவை கொன்னாரு, இன்னொரு அம்புனால என்ன கடல்ல தள்ளினாரு. அத்தனைக்கும் ராமர் அப்ப சின்ன பையனாதான். அதனால நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
தயவு செஞ்சு உன்னை நீயே அழிச்சிக்கிறதுக்கான வழி செய்யாத, சீதையை அடைவதற்கும் ஆசைப்படாத, ஏன்னா அவ ஒரு நெருப்பு, அவளுடைய கோபம் உன்னை சாம்பலாக்கிரும்னு மாரீசன் ராவணன் கிட்ட சொல்றான். ராவணன் மாரீசனுடைய புத்திமதியை கேட்கவில்லை. நான் உன்னுடைய உதவியை கேட்டு தான் இங்க வந்தேனே ஒழிய உன்னுடைய புத்திமதியை கேட்கறதுக்காக நான் வரல. அதனால உனக்கு 2ல் 1 நிச்சயப்படுத்திக்கோ. 1 என்னுடைய திட்டத்துக்கு உதவி செய், இல்லைனா என் கையால சாக தயாராயிருன்னு சொல்றான். இதை கேட்ட மாரீசன், உன் கையால சாவதை விட ராமர் கையால சாவதே சிறந்ததுன்னு சொல்லி ராவணனுடைய சதி திட்டத்துக்கு சம்மதிக்கிறான். ஒரு நாள் சீதை தன்னுடைய பர்ணசாலைக்கு பக்கத்துல மலர்கள் கொய்து கொண்டிருந்தா. அப்போ அந்த பக்கமா ஒரு பொன்மான் ஓடி போச்சு. அதை பார்த்த சீதை ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அந்த மான் ஒரு வித்தியாசமான அழகான மானா காணப்பட்டுச்சு. அவ ராமரை கூப்பிட்டு, அந்த மானை பார்த்தீங்களா, ரொம்பவும் அழகா இருக்கு, எனக்கு அதை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் அதை ஆசையா வளர்ப்பேன்னு ராமர் கிட்ட சொல்றா. ராமரும், லக்ஷ்மணா, சீதை அந்த மான் மேல ரொம்பவும் ஆசைப்படுறா, அதனால நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ, நான் அந்த மானை பிடிச்சிட்டு வரேன்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு. ஆனா லக்ஷ்மணனுக்கு அந்த மான் மேல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவன் ராமர் கிட்ட சொல்றான், அண்ணா, இது சாதாரண மான் மாதிரி தெரியல, ஏதோ அரக்கன்தான் மான் வேஷத்துல வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அந்த மானை தேடிட்டு போக வேண்டான்னு சொல்றான். ஆனா ராமர் சொல்றாரு, சீதை அந்த மான் மேல ரொம்பவும் ஆசைப்படுறா, அது நிஜமான மானா இருந்தா நான் சீதைக்கு அதை பிடிச்சிட்டு வரேன், இல்ல அது அரக்கனா இருந்தா நான் அதை கொன்னு சாய்ச்சிட்றேன்னு சொல்றாரு. மானை துரத்திட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே ராமர் அது உண்மையான மான் இல்ல, அது ஒரு அரக்கன் தான்னு கண்டுபிடிக்கிறாரு. உடனே ஒரு அம்பை எய்தி அந்த மானை கொல்றாரு. சாகிறதுக்கு முன்னாடி மாரீசன் ராமருடைய குரல்ல, ஓ சீதே, ஓ லக்ஷ்மணா அப்படின்னு கத்திட்டு தன்னுடைய உயிரை விட்டுறான். இந்த குரலை கேட்ட சீதை துடிச்சு போறா. ராமருடைய குரல் தானு நினைச்சிட்டு அவ அழுகிறா. ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு லக்ஷ்மணன் உடனே போய் ராமரை காப்பாத்தணும்னு அவ லக்ஷ்மணன் கிட்ட சொல்றா. லக்ஷ்மணன் சொல்றான், கவலைப்படாதீங்க இளவரசி, கண்டிப்பா இது ராமருடைய குரல் இல்ல, அரக்கர்கள் தான் ஏதோ சூழ்ச்சி பண்றாங்கன்னு சொல்றா. ஆனா சீதை ரொம்பவும் பிடிவாதம் பிடிக்கவே வேற வழி இல்லாம லக்ஷ்மணன் ராமரை தேடி போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா போறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் தன்னுடைய மந்திர சக்தியினால பர்ணசாலைக்கு முன்னாட ஒரு கோடு வரையறான். சீதை கிட்ட, எந்த காரணத்துக்காகவும் இந்த கோட்டை தாண்டி வெளியே வராதீங்க, இதுதான் உங்க பாதுகாப்புன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் ராமனை தேடி கிளம்புறான். கடைசியா தன்னுடைய திட்டம் வேலை செய்யுதுன்னு ராவணன் சந்தோஷப்படுறான். அவன் ஒரு துறவி மாதிரி ஆடை அழிஞ்சிட்டு வேத மந்திரங்களை எல்லாம் ஓதிட்டு சீதை இருந்த பர்ணசாலைக்கு வரான். புதிய குரலை கேட்டதும் சீதை பர்ணசாலையிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறா. ஒரு துறவி பிச்சை எடுப்பதற்காக வெளியே வந்து நிற்கிறாரு. சீதை ஒரு பாத்திரத்துல அவருக்கு உணவை எடுத்துட்டு வந்து லக்ஷ்மணன் போட்ட கோட்டுக்குள்ளேயே நின்னுட்டு உணவை அவனுக்கு நீட்டுறா. ஆனா ராவணன் சொல்றான், மகளே, பக்கத்துல வந்து பிக்ஷையிடுன்னு சொல்றான். இதை கேட்ட சீதை, எனக்கு இந்த கோட்டை தாண்டி வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றா. அப்ப ராவணன், உன்னுடைய பிச்சை எனக்கு தேவையில்லைன்னு திரும்பி போறான். இதை பார்த்த சீதை, ஒரு துறவிக்கு சாப்பாடு அளிக்க முடியாம போனா அது ரொம்ப தப்பா போயிரும்னு நினைச்சிட்டு லக்ஷ்மணனுடைய கோட்டை தாண்டி வந்து ராவணனுக்கு உளவடிக்கிறான். உடனே ராவணனுடைய கைகளை பிடிச்சிட்டு, நான் இலங்காபுரியோட அரசன் ராவணன், இலங்கைக்கு வந்து நீ என் ராணியாக வாழு, 1000 அடிமைகள் நீ சொல்ற வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க, இந்த பிச்சைக்கார ராமனை விட்டுட்டு நீ என் கூட வந்துருன்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டே அவளை இழுத்து தன்னுடைய ரதத்துல ஏத்துறான். அந்த ரதம் புஷ்பகம் என்னும் பெயர் கொண்டது. அது ஆகாயத்துல மந்திர சக்தியின் மூலம் பறப்பது. ராவணன் சீதைய சிறை எடுத்து போன பிறகு ராமர் எப்படி சீதையை மீட்கிறாருங்கிறத அடுத்த பகுதியில பார்ப்போமா?